Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 2.7ல் 6th sum. இதில் நம்மளுக்கு argument of z minus I by z plus 2 equal to pi by 4ன்னு கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை எழுதிக்கலாம். ஸோ இப்படி ஆர்கியூமெண்ட்டில் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக பிரித்து நடுவில் நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அதாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4. ஸோ இசட்டுக்கு பதிலாக அவங்க எக்ஸ் ப்ளஸ் ஐவை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐவை மைனஸ் ஐ மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐவை ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4. ஸோ இது வந்து ரியல் பார்ட்ஸ் தனியாக இமேஜினரி பார்ட்ஸ் தனியான்னு எழுதிக்கலாம். இப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் 1 மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு பை பை 4. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஆர்கியூமெண்ட் எடுத்துடலாம். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் y by x, அதாவது y minus 1 by x மைனஸ் இதுவும் அதே தான் tan inverse of y by x, அதாவது y by x plus 2 equal to pi by 4. இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ tan inverse வந்து வெளியில் வந்து tan inverse of x minus tan inverse of yனா ப்ராக்கெட்டில் y minus 1 by x minus y by x plus 2 by 1 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ y into y minus 1 by x into x plus 2 அப்படின்னு வரும். ஸோ this is equal to pi by 4. இப்போ நான் இந்த tan இன்வர்ஸை இந்த சைடு கொண்டு வந்தால் இது tan ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறத மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எடுத்தால் என்ன ஆகும்? y மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்புறம் கீழே இருக்கிறதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். tan இன்வர்ஸ் வந்து இங்கிட்டு வந்து tan பை பை 4 அப்படின்னு ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு xy மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் 2 மைனஸ் xy பை இதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு tan பை பை 4 வேல்யூ வந்து 1. ஸோ அது வந்து 1 வந்துடும். அப்போ இதுவும் மட்டும் கேன்சல் ஆகும். இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரே சைடு கொண்டு வரேன். எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணுன்றக்காண்டி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வரேன். இப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய், இந்த மைனஸ் எக்ஸ் இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகும், மைனஸ் 2y அப்புறம் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.